இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2014 வெளியான டியரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக மனசுக்கு திருப்தியான ஒரு எண்டிங்கோட இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க. அதான் உங்களுக்காக எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். குரல் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், ஏன்னா கோல்ட் ஆயிடுச்சு. ஓகே, வேகமாக ஸ்டோரியில் போயிடலாமா? இந்த மூடி முதல் காட்சிலேயே நம்ம படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. இவர் பேர் டியான். நல்லா பரபரப்பாக எங்கக்கூடிய ஒரு டவுனில் சின்னதாக ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்காரு. ஆக்சுவலி இது நடக்கக்கூடிய காலகட்டம் 2009. அந்த டைமில் ப்ரௌசிங் சென்டர் அப்படிங்கிறது நல்லா பீக்காக இருந்துச்சு தெரியுமா? ஸோ அப்படி கடையில் இருக்கிறப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் மலையில பேச்சில் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அந்த குரலை கேட்டதும் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆக்சுவலாக அந்த குட்டி பையன் தான் இவருடைய பையன். இப்போ அந்த ஃபோனை வாங்கி அவங்க மனைவி பேசுகிறாங்க. அவங்க பேர் ஜியா. பையனை கொஞ்சம் என்னோட ஆஃபீஸ் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கொஞ்ச நேரம் மட்டும் நீ பார்த்துக்க முடியுமான்னு சொல்கிறப்போ கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ இன்னொருத்தரை கணக்கு பண்ணி பையனையும் பார்த்துட்டு இருப்பாங்க போல. சரி, அப்பா கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்கேருந்து அந்த குட்டி பையனை கூப்பிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து நேராக கடைக்கு தான் கூப்பிட்டு வராப்ல. பையனை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமா அவருக்கு வந்து சொல்ல போனா இவன் தான் அவனுக்கு உலகங்க, வாடா வாடா வாடான்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி வச்சு கொஞ்சிறாரு. அவனுக்கு தலையில வர அடிபட்டு இருக்குது பாருங்க. அதை பார்த்ததும் என்ன தலையில அடிபட்டு இருக்கு அப்படி கூட உனக்கு கவனிச்சிக்காம என்ன வேலை, இதுக்கு தான் பையனை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றப்போ அவங்க மனைவி வாக்குவாதம் பண்றாங்க. ஸோ இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சாலே அது வாய் சண்டை பிரச்சனையா தான் போகும். அதனால தான் அவங்க விவாகரத்தை பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலுமே பையன் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே உலகம். பையனுக்காகவே இவர் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கல, பையனுக்காகவே அவங்க இன்னொரு குழந்தையும் பெத்துக்கல. சரி சரி, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஓகே நல்லா பொறுப்பா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அவனோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் இருந்தாலே போதும், உலகத்தையே மறந்துடுவாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறப்போ இவன் வயசுல கூடிய பசங்களாம் ஓடி வராங்க. ஆக்சுவலி இந்த குட்டி பையன் பேர் வந்து கெவின் வச்சுக்கோங்களேன். டேய் கெவின் வந்துட்டானான்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஓடி வந்து அவனோட வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ப்ரௌசிங் சென்டருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல. டேய் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வளர்க்குற டைம்ல நம்ம கெவின் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பசங்களோட அப்ப நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தான். இவனு வந்து பையனை பெருசா கவனிச்சுக்கல. பசங்களும் அப்படியே தெருமுழுக்க ஜாலியா துளி குதிச்சு அப்படியே நேரா வந்தா ஒரு கிண்டர் கார்டன். அங்க பெரிய இடத்து பசங்களாம் ஜாலியா ஸ்கேட்டிங் பண்றத இந்த பசங்க அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த பையனுடைய அம்மா கார் எடுத்துட்டு போறாங்க போல. டிராபிக் கொஞ்சம் கொஞ்சமா தான் கடந்து போறாங்க. அம்மாவை பார்த்ததும் காருக்கு பின்னாலே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பின்னாலே ஓட ஆரம்பிச்சிருந்தான். கார் மெல்ல மெல்ல மூவ் ஆகி போகுது. அவங்க வந்து இவனை கவனிக்கவே இல்லை. இவனும் கால் போன போக்குல அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தசை மாதிரி வந்துருதான். அவங்களும் காரை டிரைவ் பண்ணி போயிருந்தாங்க. இவனை கவனிக்கவே இல்லையா? பாவம் நம்ம குட்டி பேருக்கு இப்ப எப்படி திரும்பி போறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அப்பாவே முழிச்சிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல அவனை யாரோ அங்க இருந்து தூக்கிட்டு போறத மட்டும் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படி கட் பண்ணா ஈவினிங் டைம் நம்ம அவளுக்கு கடையெல்லாம் மூடுற டைம். என்னடா பையனை காணோம், பசங்களோட விளாட போனான்னு சொல்லிட்டு அவன் பேரை சத்தம் போட்டு கூப்பிட்டு தெருமுழுக்க தேடி பாக்குறாரு. எல்லா பக்கமும் சந்து போத்தெல்லாம் அழைச்சி பாக்குறாரு. பையனையும் காணும், அந்த மாதிரி குட்டி பசங்களை எங்கேயும் காணும். அப்பதான் கெவின் கூட விளாட போன ஒரு குட்டி பையன் அவங்கள கேட்டா அந்த பிஞ்சு குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தை பாவம் தெரியலன்னு சொன்னதும் அந்த பையனுடைய அப்பா தெரிஞ்சவர் தான் என்ன டியான் என்னாச்சு சொல்றப்போ இல்லப்பா என் பையன் உன் பையன் எல்லாரும் மொத்தமா விளாட போனாங்க, இவனை மட்டும் காணும், எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன்னு சொல்றப்போ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க டியான் ஏத்தாப்புல தான் உங்க ஒய்ஃப் கார்ல போனாங்க, ஒருவேளை அவங்களே குழந்தைய கூப்பிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்றப்போ இவருக்கு சமக்கம் வருது. பையனை சொல்லாம கொள்ளாம எப்படி கூப்பிட்டு போகலான்ட்டு நேரா எக்ஸ் ஒய் வீட்டுக்கு வந்துட்டு கதவை தட்டுறாரு. தட்டிட்டு நீ எப்படி என்ன சொல்லாம கொள்ளாம பையனை கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவரே வீட்டுக்குள்ள போயிட்டு கெவின் சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பாக்குறாரு. அவங்க மனைவி ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஹே பையனை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா ஏன்னு கேக்குற, ஓனத்தனை விட்டு போன எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் தான் அவ்வளவுதான் அவருக்கு தலையில ஹிடியை கொண்டு இறக்கின மாதிரி ஆயிடுது. சொல்றா என் பையனை எங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு கேட்டதும் அவ்வளவுதான் பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா எல்லாருக்குமே போன் பண்றாரு. தெரிஞ்சவங்களுக்கும் கால் பண்ணி தெரிஞ்ச கடைக்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி பையன் வந்தானான்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாரு. சில பேரை வந்து உதவிக்கு கேட்கிறாரு. நைட் ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. சிட்டியை தலையில போட்டுற மாதிரி தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணி தேடி பாக்குறாங்க, அலசி பாக்குறாங்க. எல்லா இடமும் ஆபத்தான இடங்கள்லாம் தேடி பாக்குறாங்க. முக்கியமா ரயில்வே ஸ்டேஷன்லாம் வராரு. அங்க எல்லார்கிட்டையும் கேட்டு விசாரிச்சு பாக்குறாரு. இங்கதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பையனை கடத்தி கொண்டு போறவன் ஒரு ட்ரெயின்ல ஏத்தி கொண்டு போறான். அதே ட்ரெயின்ல கூட ஒரு தேடி பாக்குறாரு. எல்லா பக்கமும் சத்தம் போட்டு கெவின் கூப்பிட்டு பாக்குறாரு. அந்த கடைசி இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினும் கிளம்பி போயிடுது. மனுஷன் அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காருங்க. அவ்வளவுதான். இப்ப கட் பண்ணா இதை பத்தி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க வந்து சிசிடிவி எல்லாம் தொலாவி பாக்குறாங்க. அப்பதான் அந்த பையனை தூக்கிட்டு போனவன் நம்ம பையனை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. ரெண்டு பேருக்குமே கணவன் மனைவிக்கும் உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிருதுங்க. சோ கிட்னாப் பண்ணவும் மூஞ்சி சரியா தெரியல. அண்ட் அந்த ட்ரெயின்ல போயிருக்கான், எங்க போறான், எதுக்காக பையனை கடத்திருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. போலீஸ் என்ன சொல்லுவாங்க, உங்க டிஎன்ஏ கொடுத்துட்டு போங்க, ஏதாச்சும் பசங்க கண்டுபிடிச்சா நாங்க மேட்ச் ஆனா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ட்டு சாதாரணமா சொல்றாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க தேடி பாக்குறோம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. வெளியே ரெண்டு பேர் வரும்போது அப்படி இடிஞ்சு போய் வராங்களா. மனைவிக்கு எப்படி இருக்கும் ஆத்திரம் கோபம். உன்னை நம்பி தானே விட்டு போனேன், என் பையனை எங்க, என் பையனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடு, இல்லமா அவனை கொன்றுன்னு சொல்லிட்டு கோவத்துல அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சோ அவங்களுடைய கணவர், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கணவர் தான் அங்க இருந்து அவங்களை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போறாரு. இதுக்கப்புறம் டியான் தன்னுடைய முழு பொறுப்பா தன்னுடைய முழு வேலையா பையனை தான் தேடத்துல ஈடுபடுறாரு. பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மொத்த சேவிங்ஸ் வந்து பரிசா கொடுக்கறதா சொல்றாரு. அது ஒரு வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளங்களை போடுறாரு.
போஸ்டர்ஸ் ஓட்டுறாரு, பிரச்சாரம் மாதிரி எல்லா பக்கமும் தன்னுடைய பையனை ரொம்ப விடாமுயற்சியா தேடுறாரு. ரிவார்டு பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால சில பேர் ஸ்கேம்லாம் பண்றாங்க. உங்க பையனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நேர்ல கூப்பிட்டு போயிட்டு அவங்க பையனை தள்ளி விட்டு அந்த பணத்தை அபகரிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி அவர் பையனை தேடுற இந்த முயற்சியில பல சம்பவங்கள் நடக்குது. அவருடைய வாழ்க்கை டோட்டலா தலைகளை மாறி போயிருது. சரியா சாப்பிடுறது கிடையாது, பாவம் சரியா தூங்குறது கிடையாது. அவனை பத்தி நினைச்சு ஒரு இலூஷன் மாதிரிலாம் வந்து போகுது. இந்த சமயத்துல தான் என்னுடைய போனுக்கு இந்த மாதிரி உங்க பையனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுக்கக்கூடிய ஒரு போட்டோ அனுப்பியிருக்காங்க. அப்பா சாமி பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுவும் ஸ்கேமா இருக்குமோன்ட்டு பயத்துல தான் போறாரு. அவர் எக்ஸ் ஒய்ஃப்டையும் கால் பண்ணி கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சது போட்டோஷாப்பா இருக்கும் போல, நீ போகாத அப்படின்னு சொன்னா இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன், எதுவா இருந்தாலும் தெளிவா தெரிஞ்சிடல அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையா அந்த ரிவார்டுக்கு தேவையான பணத்தையும் சேஃப்டிக்காக ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு போறாரு. போய் பார்த்தா இருக்கிறதுல ஒரு மோசமான ஏரியா போல. அங்க வந்து ஒருத்தன் கால் பண்றான். கால் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா பையன் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துருக்கிறான். பார்த்தா அது இவருடைய பையனே கிடையாது. டோட்டலி வந்து இது ஒரு ட்ராப். அவ்வளவுதான், எல்லாருமே சுத்து போடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து ஓடி வராரு. அந்த நெரிசல் கூட்டம் இது எல்லாத்தையுமே கடந்து அப்படியே ஒரு ட்ராக்ல ஓடாரு. பின்னாலே துரத்திட்டு வராங்க. ஓட முடியாம ஓடி ரொம்ப தவிச்சு போயிட்டு ஓடி வந்து ஒரு பாலத்துல வந்து மொத்தமா சுத்து போட்டு அவரை பிடிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலுமே சேஃப்டிக்காக ஒரு கத்தி வச்சிருப்பாரு தெரியுமா, அதை வச்சுட்டு என் பக்கத்துல வராதிங்க, அவ்வளவுதான் இருக்கிற வெறியில ஒவ்வொருத்தனையும் கொன்றோன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கமா கம்பியை பிடிச்சி மேல இருந்து கீழே தண்ணியில குதிச்சிருந்தாரு. சோ பணத்தை சேஃப்டியா ஒரு கவரை தான் போட்டு வச்சிருப்பாரு. சோ எந்த பிரச்சனை கிடையாது, அங்க இருந்து சேஃபா தப்பிச்சிருந்தாரு. அப்படி கட் பண்ணி எக்ஸ் ஒய்ஃப் தான் காட்டுறாங்க. அவங்க பையனை இழந்த தூக்கத்துல ரொம்ப மனநலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் டாக்டர்லாம் வந்து பார்த்தா என்னதான் சொல்லி அவங்க மனசை தேத்த பார்த்தாலும், இங்க பாருங்க சார், உங்களுக்கு ஒரு பையன் இருந்து அவன் காணாம போனா அதோடைய வலி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்ட்டு இவங்க மனக்குமுறல வந்து சொல்றப்போ அவரால் புரிஞ்சுக்க முடியுது இவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த வலி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே நீங்க இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாமே, அதுக்கான தன்மை இருக்குன்னு சொன்னா இல்ல எனக்கு என் பையன் தான் வேணும், என் கெவின் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அடம்படியா இருக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோ சரியா தூங்கல, சரியா கூட வேலை செய்யல. இது கிடைப்ப இடத்துல வாடகை கூட 3 மாதம் கட்டலை போல. ஸோ ஓனர் வந்துட்டு சொல்கிறாரு, 3 மாதம் வாடகை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், ஐயா என் நாம தெரியும்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருப்பா நமக்கும் வயிறு இருக்குது, நான் என்ன பண்ணுறது. இந்த கடையை எடுத்து ஒருத்தர் அதிக ரெண்டில் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. நீ காலி பண்ணால் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன், எனக்கு 3 மாதம் வாடகை கூட வேணாம், உன் நிலமா உன் வேதனை எல்லாமே புரியுது, சீக்கிரமாக காலி பண்ண பாரு, ஏன்னா நான் வாடகை வேற உயர்த்த போகிறேன், உன்னால் அது கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் படுக்க போயிருந்தாரு. இது தூரமாக இருந்து கூட என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் பார்க்குறாங்களா. ஸோ வாராங்க, வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லை, சரியாக வாடகை கட்டலை, அதான் காலி பண்ண சொல்றாங்க. பையனை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சோகமா சொல்றப்போ ஆக்சுவலா தன்னுடைய கணவர் நம்மளை விட எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த நீ சரியா தூங்கலான்னு தெரியுது, இந்த மாத்திரை எடுத்துக்கோ, இதை நான் ட்ரை பண்றேன், எனக்கு தூக்கம் வரல, உனக்காச்சும் தூக்கம் வரதான்னு பாரு அப்படின்னு சொல்றப்போ இல்ல நானும் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நல்லாவே தெரியுது அவங்க பையனால. அவங்க மனைவி அங்கிருந்து நான் வாரன் கிளம்புறப்போ ஒரு நிமிஷம் நான் ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா ஒரு கவுன்சிலிங் தான். அதாவது குழந்தைகளை கிட்னாப் பண்ணப்பட்டு அதனால பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க மொத்தமாக கூடியிருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங். எல்லாருமே அவங்களுடைய வேதனையை மறைச்சு சந்தோஷமா தங்களுடைய குழந்தையை பற்றியும் இருந்த ஞாபகங்கள் பற்றியும் ஷேர் பண்றாங்க, சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றாங்க. பட் யாராலையும் முடியல. இந்த கவுன்சிலிங் எதுக்குன்னா குழந்தைகளை இழந்து தவிக்கக்கூடிய துயரத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை மீட்டு கொண்டு வரணும், அதே சமயம் கிட்னாப் பட்டதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த மீட்டிங். இவ புதுசாக வந்திருக்கிற நம்ம ஹீரோனை வந்து சரி நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, உங்க மனசுல உள்ளதை கூட்டுங்கன்னு சொன்னா அப்படியே அமைதியா இருந்து அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனசுல எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு அடக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா, அது எல்லாத்தையுமே வெளியே கொட்டி அழுறாங்க. தேம்பி அழுதுட்டு சொல்றாங்க, அன்னைக்கு கார்ல போறப்போ என் பையன் பின்னாலே வந்த மாதிரி எனக்கு லைட்டா சென்ஸ் ஆச்சு, நான் திரும்பி பார்த்துருக்கணும், மிரர்ல பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு உடஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே தேத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கடையில் இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ கடையை மாத்துறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்மால் இன்னுமே சோகத்துக்கு மேல சோகமா இருக்க இப்போ எக்ஸ் ஒய்ஃபோடைய கணவர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் நல்ல கொஞ்சம் வசதியான ஆள் தான் போல, நான் பண உதவி வேணா பணவான்னு சொன்னா இல்ல வேணாங்க நீங்க கேட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜியா கிட்ட சொல்லுங்களேன், ரொம்ப சோகமா இருக்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, எப்போதுமே பையனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறா, நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க, ஆல்மோஸ்ட் 2 பேரும் மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்றப்போ உங்க பாருங்க என் பையன் இழந்த துக்கத்துல நான் இருக்கிறேன், உங்க ஒய்ஃபை சரி பண்ண வேண்டிய வேலை உங்களுடையது, என்னால என் பையன் தொலைஞ்சு போயிட்டான், அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் தேடுறேன், வருத்தப்படுறேன், உங்க ஒய்ஃப் சோகமா இருக்கிறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் ஆயிட்டேன், அதனால நானும் கூட கவுன்சிலிங்லாம் கூப்பிட்டு போறேன், இவ்வளவு தூரம் பண உதவி செய்யறதுக்காக வந்திருக்கீங்க, அதுவே எனக்கு போதும், நன்றி, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட் பண்ணா
இப்போ கவுன்சிலிங் கேங் மொத்தமாக சேர்ந்து மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப் ஒன்று போகிறாங்க. அப்படி போகிறப்போ தான் அந்த குழுவை நடத்தக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க. இவர் பேர் டேவிட் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, குழந்தைகளை கடத்தினா ஒரு கும்பலை வந்து போலீஸ் பிடிச்சிருக்காங்களா, அவங்கள போய் நம்ம பார்த்தா கண்டிப்பா ஏதாச்சும் நமக்கு ஒரு குழு கிடைக்கும், நம்ம குழந்தைகளை கடத்தினவங்க யாராச்சும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றப்போ எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நம்பிக்கை பிறகுது, எப்படியாச்சும் நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் ரொம்ப சந்தோஷமா இனிமையா பாட்டு சத்தம் அப்படியே வந்து சரக்கு சாப்பாடுன்ட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. அப்பதான் இந்த குழுவை நடத்தக்கூடிய அந்த டேவிட் கூட அவருடைய பொண்ணை கடத்தல இழந்து போனதை பற்றியும் தன்னுடைய பொண்ணோட சந்தோஷமா இருந்த தருணங்கள் பற்றியும் மனசில் உள்ள வேதனைகளை குமுறிக்கிட்டு சொல்றாரு. அந்த கடத்தல் கும்பல்ல இருக்கிற எவனாச்சும் என் பொண்ணை கடத்தலவனா இருந்தா, என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா, என் பொண்ணு என்கிட்ட கிடைச்சிட்டா எப்படி இருக்கும், அந்த ஒரு நம்பிக்கையிலேயே கொஞ்சம் சந்தோஷமா அப்படியே வந்து பேச, இப்போ மறுநாள் அந்த ட்ரிப்பை முடிச்ச கையோட மொத்த பேருமே ஸ்டேஷனுக்கு வந்து பிடிச்சி வச்சிருக்கிற அந்த கடத்தல் கும்பலை தான் போய் பார்க்குறாங்க. அந்த கும்பலை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் தான், 2 லேடி அப்புறம் ஒருத்தன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழுவில் இருக்கக்கூடிய காணாம போன அந்த குழந்தைகளுடைய புகைப்படத்தெல்லாம் காமிச்சு, இந்த குழந்தைய நீங்க கடத்தினீங்களா, இந்த குழந்தைய பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த கடத்தல் கும்பல் இவங்களுடைய குழந்தைகளை யாரையும் கடத்தல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் இப்போ அவருடைய பையனை பத்தி கேட்கிறாரு. அதுல ஒரு லேடி மட்டும் சொல்றா, இந்த குழந்தைய நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன், மேபி இன்டர்நெட் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட நான் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க பையன் எப்போ காணாம போனான்னு சொல்லிட்டு அந்த லேடியை கேட்க, இவங்க வந்து காணாம போன அந்த தேதி சொல்றப்போ, ஓ இந்த தேதியா, அந்த தேதியில நீங்க நியூஸ்லாம் பார்க்கலையா, எங்களை மாதிரி ஒருத்தன் கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு பையனை சாக்ல போட்டு கெட்டி போட்டிருந்தான், அந்த பையன் கூட இறந்து போனதா அந்த தகவல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்றப்போ ஜியா அப்படியே ஆடி போயிருந்தாங்க. பட் வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாப்லனா, அப்படி என் பையன் இறந்து போயிருந்தா எங்களுக்கு எப்படி தெரியாம இருந்திருக்கும், சரி அதுவே இருக்கட்டும், அந்த கடத்தினதா சொன்ன தெரியுமா, அவன் யாரு எங்க இருக்கிறான்னு கேட்டா யாருக்கு தெரியும், இன்னொருத்தவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவங்க பையன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றதுல வந்து அவங்களுக்கு வந்து பெருசா நம்பிக்கை இல்ல. சோ இந்த கடத்தல் கும்பல்ல இருந்து இவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் ப்ராப்பரா கிடைக்கல. சொல்லப்போனா யார் குழந்தையும் இவங்க 3 பேர் கடத்தல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அங்க இருந்து சோகமா அவங்க ட்ரிப் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி பஸ்ல வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அப்படி ஜன்னல் ஓரமா இருக்கிறான் பாருங்க. அப்போ ஒரு ட்ரக்ல பாத்தீங்கன்னா சாக்கு மூட்டையில என்னத்தையோ கட்டி அது உருண்டுகிட்டு பறந்துகிட்டு குழந்தையை தான் கடத்திட்டு போற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ இதை பத்தி எல்லார்கிட்டயுமே சொல்லி ட்ரக்ல இருக்கவங்க எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்தா உண்மையாவே குழந்தையை தான் கடத்திட்டு போற மாதிரி தெரியுது. இப்போ அவனை பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அந்த குழந்தையை காப்பாத்துனது மட்டும் இல்லாம அந்த கடத்தல் டீமையும் இவங்க பிடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஏதாச்சும் இவங்க குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு லீட் கிடைக்கும்ல சொல்லிட்டு புடி அவனை துரத்துன்னு சொல்லிட்டு பஸ் வந்து வேகமா சேஸ் பண்ண, இதை வந்து அந்த டிரைவர் பார்த்துட்டு தான் ஆகா நம்மளை துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் வேகமா ட்ரை பண்ண, இவங்களும் வேகமா சேஸ் பண்ண, கடைசி அந்த ட்ரக் ஒரு இடத்துல போய் இடிச்சு போய் நின்னுட்டு அந்த டிரைவர் வேகமா இறங்கி வந்து அந்த சாக்கு மூட்டையை மட்டும் அங்க இருந்து தூக்கிட்டு ஓடுறான். பஸ்ல இருந்து அவங்க எல்லாருமே மொத்தமா அவனை துரத்துறாங்க விடாத புடின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவனை மடக்கி பிடிச்சி அந்த சாக்கு மூட்டையை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது குழந்தை கிடையாது, இல்லீகலா கடத்திட்டு வந்த ஒரு குரங்கு போல, காட்டு குரங்கு. இதனால தான் இவன் வந்து தப்பிக்க பார்த்துக்கிறான் போல. சோ இதுவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆயிருது. ஏன்னா இவன் மட்டும் கிட்னாப் பண்றவனா இருந்தானா இவன் மூலமா ஏதாச்சும் அவங்களுக்கு துப்பு கிடைக்கும்னு நினைச்சாங்க, ஒண்ணுமே கிடைக்கல பாருங்க. சோ ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வந்த அந்த ட்ரிப் வரும்போது எல்லாருமே அப்படியே மூஞ்ச தொங்க போட்டு ரொம்ப சோகமா வராங்க. இப்படி கிட்டத்தட்ட 2 வருஷம் கடந்து போயிருதுங்க. நம்ம இப்போ ப்ரௌசிங் சென்டர் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஸ்கூல் பக்கத்திலே ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை போட்டு அதுலயும் அவங்க பையனுடைய மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ரிவார்ட் கொடுக்கறதெல்லாம் பத்தி வச்சு கடந்த 2 வருஷமா இப்படி நாயா பெய்யா தெரு முழுக்க ஒவ்வொரு ஊர் முழுக்க சுத்தி திரிஞ்சு தேடிட்டு வராரு. அப்படி வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறப்போ இவருக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க பையன் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவோட மெசேஜ். இந்த மாதிரி போட்டோஷாப் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் இவர் நிறைய பார்த்திருப்பாரு. பட் இருந்தாலுமே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஒரிஜினல் போட்டோ மாதிரியே இருக்கு. இந்த போட்டோ அனுப்புனவரை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. யாரெல்லாம் நம்ம ஹீரோ அண்ட் அவங்களோட வைஃப் ஜியா அண்ட் டேவிட் 4 பேர் உட்கார்ந்து பேசுறப்போ அந்த போட்டோ அனுப்புனவர் சொல்றாரு, இந்த மாதிரி ரிமோட் வில்லேஜ்ல தான் உங்க பையனை பார்த்தேன், உங்க பையனா எனக்கு ஒரு சந்தேகம், அதான் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி வச்சு அப்படின்னு சொல்றப்போ இவங்களும் சொல்றாங்க ரொம்ப நன்றிங்க, ஏன்னா பல பேர் ஸ்கேம் பண்றாங்க, போட்டோஷாப்லாம் பண்ணி எங்களை ஏமாத்துறாங்க, ஆனா நீங்க நேர்ல வந்து சொல்றீங்க உண்மையாவே அது எங்க பையனா இருந்தா உங்களுக்கு சொன்ன பிரகாரம் 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நாங்க ரிவார்டா கொடுக்குறோம்னு சொல்றப்போ இவர் ரொம்ப நல்ல ஒரு நினைக்கிறேன், எனக்கு பணத்து மேலாம் எந்த ஒரு ஆசையும் கிடையாது, கடந்த 3 வருஷமா உங்க பையனை நீங்க எவ்வளவு இழந்து தவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய போஸ்டர்ஸ் உங்களுடைய இன்டர்நெட் வீடியோ இதெல்லாம் நான் பார்த்தேன், கண்டிப்பா இது உங்க பையனை தான் இருக்கும், நம்பிக்கையோட போங்கன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போறாரு. ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த ரிமோட் வில்லேஜ் தான் வராரு. ஸோ ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய எந்த வசதிகளுமே இல்லாத ஒரு கிராமம் தான் இது. கிராமத்தில் ஃபர்ஸ்ட் சந்தேகம் வரக்கூடாது, அப்படியே வந்து அந்த கிராமத்தை சுத்தி வர மாதிரி சுத்தி வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு பக்கமா ஒரு சின்ன பையன் வாத்துகளுக்கு இறைய போட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. டேவிட் இவங்க 3 பேருமே ஒரு மேட்டு மேல நின்று தான் பார்த்துட்டு
அப்ப டேவிட் கேக்குறாரு, அது உங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, ஏறத்தாழ உங்க பையன் மாதிரி தான் தெரியுதா, 3 வருஷம் ஆயிடுச்சுல, கண்டிப்பா வளர்ந்துருப்பான், சேஞ்ச் ஆயிருப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு பக்கத்துல போய் நாங்க பாக்குறோம். பட் நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம். ஊருக்காரங்க யாராச்சும் வந்து கேட்டா அது வேற பிரச்சனை ஆயிரும். நான் அதுக்குள்ள போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சுட்டேன், நீங்க போய் பாருங்க, பக்கத்துல போய் பாருங்கன்னு சொல்லிட்டு டேவிட் மட்டும் இங்க மேல இருந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. இவங்க 2 பேருமே கீழே வந்துட்டு அவங்க பையன் பேர் சொல்றாங்க. அதே சமயம் அந்த பையனை கடத்தி வளர்க்கக்கூடிய அந்த அம்மாவும் காட்டுறாங்க. அவங்க வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பையன் ஜாலியா வாத்துக்களுக்கு தீனி போட்டுட்டு இருக்கான். இவங்க கெவின் சொல்லிட்டு மெல்லமா கூப்பிட்டு பாக்குறாங்க. அந்த பையன் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, சின்ன வயசுல அவன் காணாம போனதுக்கும் இப்பவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா வருடங்கள் உருண்டு போயிருக்கு, 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி பக்கத்துல போய் பாக்குறாங்க. கடைசி அவனை மிஸ் பண்றப்போ அவன் தலையில அடிபட்டு இருக்கும். அது ஒரு தலம்பா இப்ப மாறி போயிருக்கு. அவ்வளவுதான், இதுதான் அவங்களுடைய பையன் தெரிஞ்சதும் அப்படியே 2 பேருமே உடஞ்சு ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ கடத்தி வச்சு வளர்க்கக்கூடிய அந்த அம்மா பாக்குறாங்க, யாரா இது, யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு வரப்பவே இவங்க 2 பேருமே அவங்களை தள்ளி விட்டுட்டு பையன் அங்க இருந்து தூக்கிட்டு ஓட பாக்குறாங்க. பாருங்க, அவ்வளவுதான், அந்த அம்மா பையனை கடத்துறாங்க, என் பையனை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கூச்சலிட்டு கத்த, இவங்க 3 பேருமே அந்த லேடியை தள்ளி போட்டு அங்க இருந்து ஓடி வராங்க. ஊர் மக்கள் அந்த கூச்சல் சத்தத்தை கேட்டு, யாரா அது எங்க ஊருக்குள்ள வந்து ஒரு பையனை தூக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மொத்தமும் இவங்களை வந்து திரண்டு வந்து துரத்தி வர, இவங்களும் ஓடுறாங்க. டேவிடும் முடிஞ்ச அளவுக்கு ஊர் மக்களை சமாளிச்சு பாக்குறாரு. இவங்களும் முன்னால ஓடுறாங்க, பின்னாலே இந்த லேடி துரத்திட்டு வராங்க. அதுவும் வேற ஒரு பேரை சொல்லிட்டு, என் பையனை விடுங்கடா, என் பையனை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு அழுதுகிட்டு வர, அந்த பையனும் ஒரு பக்கம் எங்க அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அந்த பையன் நான் தானே உங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தூக்கிட்டு ஓட, அப்படியே ஓடுறாங்க. ஒரு கடத்துல தவிச்சு போயிட்டு அவ்வளவுதான், முடியாம விழுந்துருந்தாங்களா. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் மொத்தமா பிடிச்சி அவங்களை அடிக்கிற அளவுக்கு போற டைம்ல தான் நம்ம டேவிட் கால் பண்ண மாதிரி போலீஸும் அங்க வந்து சேர்ந்து ஒரு கன் ஷூட் மட்டும் தான் பண்ணாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையனை கடத்தி வளர்த்த அந்த பொண்ணை தான், அந்த லேடி தான் உட்கார வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க தனமா படத்தோட ஹீரோயின், இவங்க பேரு மெர்லின் ரொம்ப அப்பாவித்தனமா கேட்கறாங்க, எதுக்காக என்னையும் என் பையனை பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் விடுங்க, நாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, எது ஓ பையனா, இந்த பையனை உங்ககிட்ட யார் கடத்தி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்க்கான போட்டோலாம் கொடுத்து காமிச்சா, இது ஓரளவுக்கு அவங்க கணவர் மாதிரி தெரியுது. அப்போ அவன் புருஷன் எங்க இருக்கிறான், அவனை கூப்பிட்டுவான்னு சொன்னா, ஆக்சுவலா அவங்க புருஷன் இருந்து 1 வருஷம் ஆயிடுச்சா. ஆமாயா, இது எங்க பையன் தான் அப்படின்னு சொல்றப்போ, உன் பையனா, இது நீ பெத்தியா, சொல்லு நீ பெத்தியான்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்றாங்க, எனக்கு குழந்தை பெத்துக்கு தன்மை கிடையாது, என்னுடைய கணவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் சிட்டில பழக்கம், அவங்க ரகசிய வாழ்க்கையில பிறந்த பையன் தான் இதுன்னு சொல்லிட்டு இந்த பையனை எனக்கு கிட்ட கொண்டு வந்தாரு, நான் தான் பார்த்துட்டு வரேன், என்னுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அப்போ புரிஞ்சு போச்சு, ஆக்சுவலி இவங்களுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப தவிச்சிருக்காங்க. இவங்க கணவர் கெவினை கடத்தி இது என்னுடைய பையன் தான் சொல்லி பொய் சொல்லி இவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இங்க பாருமா, உன் புருஷன் இப்போ உயிரோட இருந்தா கண்டிப்பா நாங்க பிடிச்சி ஜெயில போட்டுருவோம், அவன் கடத்தல ஈடுபட்டுக்கிறான், இது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்றப்போ, ஐயா நாங்க இந்த மாதிரி தப்பு பண்றவங்க கிடையாது, கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றவங்க, நேர்மையா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றப்போ, உங்க பாருமா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறது உன்னுடைய புருஷன் தான். கடந்த 3 வருஷமா அந்த குழந்தையை தவிச்சு அந்த பெற்றோர்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. உன் வீட்டுல இருந்து குழந்தை தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க தான் உண்மையான அப்பா அம்மா. இது இன்னும் மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ண போய் தான் இதோடைய உண்மை என்ன, தன்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும்னு சொல்றப்போ, ஆக்சுவலா இவங்க வளர்த்த கெவின் மேல பாத்தீங்கன்னா அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, நம்ம ஹீரோ அண்ட் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வச்சிருக்கிறத விட ஒரு படி மேலன்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு பாசம் காட்டி வளர்த்துருக்காங்க. எங்களை விடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு திட்டவட்டமா தெரியுது. அந்த பக்கமா அந்த பையனை விசாரிச்சாலும் அவனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால என்ன ஞாபகம் இருக்க போகுது, பாவம் பிஞ்சு குழந்தை, எங்க அம்மா கிட்ட விடுங்க, எங்க அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் அழுதுட்டு இருக்கிறான். இப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது, என் தங்கச்சி வீட்டுல தனியா இருப்பா, அவ பாவம் சொல்றப்ப தான் அந்த போலீஸ் அதிகாரி, எது உனக்கு தங்கச்சியா, ஆமா என் தங்கச்சி வீட்டுல இருக்கிறான்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கிறான். குழந்தைய பெற்றுக்க முடியாத ஒரு பொண்ணுக்கு எப்படா இன்னொரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வராங்க. சொல்லு, இந்த பொண்ணு யாரோடையது, உன் புருஷன் எங்க இருந்து கடத்தி கொண்டு வந்தான்னு சொல்லி கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லு, இந்த குழந்தைய உன் புருஷன் எங்க இருந்து கடத்தினா சொல்லு, இல்லைன்னு இந்த பொண்ணையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுன்னு சொல்றப்போ அப்படியே தேம்பி அழுதுகிட்டே, ஐயா இந்த குழந்தைய புருஷன் கடத்தலாம் செய்யல, அவர் வேலை பார்க்குற இடத்துல யாரோ ஒருத்தங்க பச்சிலம் குழந்தையா கைவிட்டு போயிருந்தாங்க, இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாரு, இந்த குழந்தைய கண்டிப்பா கடத்தலன்னு சொல்றப்போ, இல்ல இது பயங்கர ஒரு கடத்தல் கேஸா இருக்கும் போல, இந்த பொண்ணை பிடிச்சு வைங்க, இன்னும் மேற்கொண்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த குழந்தையும் இவங்க கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்றாங்க. பாருங்க, கெவின் தான் கிடைக்க மாட்டான் போல, இந்த பொண்ணையாச்சும் நம்ம தூக்கிட்டு போய் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணு அங்க தூக்கிட்டு தப்பிச்சு வர ட்ரை பண்றாங்க. பட் போலீஸ் அதிகாரிகள் அவங்கள மடக்கி பிடிக்கிறாங்களா. இந்த பக்கமா கெவின் அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அழுறான். நான் தாண்டா உன் அம்மா, உனக்கு ஞாபகம் இல்லையா, உனக்கு அம்மா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து உனக்கு அது பண்ணனே இது பண்ணனே, நினைச்சு பாரு, அம்மா ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் அவன் மூச்சு விடாம அழுதுட்டு இருக்கிறான். எங்க அம்மா கிட்ட போகணும், பெத்த அம்மா முன்னாலே அவங்கள வெறுத்துட்டு இன்னொருத்தங்களை தன்னுடைய அம்மான்னு சொன்னா அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனையா இருக்குல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் சோ மெர்லின் தான் தன்னுடைய அம்மா, அதுதான் தன்னுடைய கிராமம், அதுதான் தன்னுடைய தங்கச்சி, அதுதான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுத்திட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டிஎன்ஏ மேட்ச் ஆனால் மட்டும் தான் இது உங்க குழந்தையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் போலீஸ் கஸ்டடி தான் சொல்லிட்டு சொன்னதுனால பையனை விட்டுட்டு அப்படியே வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சு ஆள ஆரம்பிச்சிருந்தாரு. இத்தனை வருஷமா அவன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வழியா கண்டுபிடிச்சா அவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு, நம்மளே வெறுக்கிறான், இன்னொரு பொண்ணை தன்னுடைய அம்மான்னு சொல்றான்ட்டு அப்படியே வேதனையா தேம்பி அழுத்திட்டு இருக்கிறாரா. அப்படியே கட் பண்ணா இப்ப கிட்டத்தட்ட 6 மாசம் கடந்து போகுது. ஸோ நம்ம ஹீரோயின் விசாரணைக்கு முரணா இருந்ததுனால அவங்கள பிடிச்சி
வச்சு 6 மாசம் ஜெயில போட்டாங்க. 6 மாசம் சிறைவாசத்துக்கு அப்புறமா ஜெயிலை விட்டு வெளியே வராங்க. டிஎன்ஏ மேட்ச் ஆனதுனால நம்ம கெவினை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டே ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனா இருந்தாலுமே தன்னுடைய பையனையும் தன்னுடைய பொண்ணையும் எப்படியாச்சும் மீட்கணும், தனக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிராமத்தை விட்டு சிட்டிக்கு வராங்க, நீதிமன்றம் நோக்கி வராங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு சுத்தமா படிப்பிரிவு கிடையாது, சிட்டி பத்தி முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. சாதாரணமா எந்த ஒரு வசதியும் இல்லாத ரிமோட் வில்லேஜ்ல வாழ்ந்த இவங்க தன்னுடைய 2 குழந்தைகளை எப்படியாச்சும் போராடி மீட்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே இவங்க சிட்டிக்கு வராங்க. வந்துமே நேரா அவங்க பொண்ணு இருக்கக்கூடிய ஆஃபனேஜ் ஹோம் தான் வராங்க, எப்படியாச்சும் தன்னுடைய பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அங்க நிரூபிக்கக்கூடிய டைரக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, அங்க பாருமா இது வந்து கடத்தல் கேஸ்ன்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா இந்த குழந்தை இழந்து போன ஒரு பேரண்ட்ஸ் எங்கேயாச்சும் ஒரு மூலையில தவிச்சு போயிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொண்ணு இங்க சேர்க்கப்பட்டிருக்கா. ஸோ கண்டிப்பா நான் பார்க்க அனுமதிக்க மாட்டேன், பார்த்தாலும் அந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்றப்போ எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஐயா தூரத்துல இருந்து பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா கூட முடியவே முடியாதுன்ட்டு சொன்னதுனால அவங்க பாக்கெட்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரையக்கூடிய கிரையான்ஸ் எடுத்து இந்த மாதிரி இதையாச்சும் கொடுத்துருவீங்களா, அம்மா இதை வாங்கி கொடுங்கன்ட்டு அடம் பிடிச்சி கேட்பேன். என்னால் வாங்கி கொடுக்க முடியல, இப்போ ஸ்கூலுக்கு போறல இதுவாச்சும் கொடுக்க முடியுமான்னு சொன்னதுனால அவரு பார்த்து இறக்கப்பட்டு சரிம்மா நான் கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போற மாதிரி போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்களாம் தங்கியிருக்கக்கூடிய பில்டிங்கோடைய பின் பக்கம் வழியா பைப்பை பிடிச்சி மேலே போயிட்டு விண்டோக்கு இந்த பக்கமா இருந்து தன்னுடைய பொண்ணை வந்து பாக்குறாங்க. 6 மாசம் இந்த இடமே பிடிக்காம தான் அந்த குழந்தை இருக்கிறது தெரியுது. உடனே வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டதும் அந்த பொண்ணு அம்மாவை பார்த்ததும் அப்படியே அழுதுகிட்டே வருது. அதுக்கு சரியா பேச கூட தெரியல. அந்த பக்கமா குழந்தால இந்த பக்கமா வெளி நின்று இவ தேம்பியால. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தங்க வர சத்தம் டக்குன்னு பயந்து குளிஞ்சுக்கிறாங்க. குழந்தைகளை பார்த்துக்க கூடியவங்க போல என்னமா அழுதுட்டு இருக்கிற வா வான்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, சொல்ல கூட தெரியல. ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்ல. அப்படியே பைப்பை பிடிச்சி கீழே இறங்கி வந்து உட்கார்ந்து அப்படியே உடஞ்சு அழுறாங்க. பையனை தான் மீட்கிற மாதிரி தெரியல, நம்ம பொண்ணையாச்சும் எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் போராடி மீட்கலாம் அப்படின்ட்டு ஒரு லாயர் பார்க்கறதுக்காக பெரிய சட்ட நிறுவனத்துக்கு வராங்க. இந்த கார்பரேட் கம்பெனி எல்லாம் நடத்துவாங்க தெரியுமா, லா ஃபார்ம் சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு வராப்ல. ஸோ இந்த மாதிரி பேக்கு கையில் ஒரு பொட்டெல்லாம் ரொம்ப தயக்கமா வரதை பார்த்ததும் ஒரு மினிஸ்டர் பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க. யாரா இது ஒரு பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்சில் தான் யார் வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த நிறுவனத்தில் ஏதோ ஒரு லாயர் பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த லாயருக்கே எடுபடியாக ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவர் வந்து கூப்பிடுறாங்க. அவர் பேர் காவோ, அவரும் கூட ஒரு லாயர் தான். இது வரைக்கும் எந்த ஒரு கேஸும் எடுத்து நடத்தினதே கிடையாது. ஸோ நம்ம ஹீரோன் கிட்ட வந்து கேட்குறாப்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க லாயரை பார்க்கணும் ஒரு கேஸ் விஷயமா. ஐயோ அவர் இன்னைக்கு வரலையே, நாளைக்கு வாரீங்களா அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நான் கிராமத்துலேருந்து வரேன், தங்குறதுக்கு எங்கும் இடம் கிடையாது, கொஞ்சம் நான் பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னதுனால ஓகே உங்கள் கேஸை என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் நான் முடிஞ்சு அவர்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைம்ல அவருக்கு வந்து சாப்பிடுறாரு. இவங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க. சோ இவங்க கேஸ் என்ன விஷயம் சொல்லிட்டு கூகுள்லாம் பண்ணி பார்க்கறாரு. அப்போ கூகுளே பார்த்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஒரு குழந்தை நீங்க தத்தெடுக்க போறீங்கன்னா அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா இறந்து போயிருக்கணும், இல்ல அந்த குழந்தைய அவங்க கைவிட்டு போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய வளர்க்க தகுதி இல்லாத பேரண்ட்ஸா இருந்தா நீங்க தத்தெடுத்து வளர்த்துக்கலாம். உடனே இவங்க எல்லாம் உண்மையும் சொல்றாங்க. என்னுடைய கணவர் இப்படி ஒரு தவறு பண்ணிட்டாரு, அதனால என்னுடைய பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. ஆனா என் பொண்ணை என்னுடைய கணவர் கடத்தவே இல்லை. அவர் வேலை பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல தான் யாரோ பச்சளம் குழந்தைய கைவிட்டு போனாங்க, 2 மாசம் குழந்தையா கொண்டு வந்தாரு, இதை என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா சும்மா வாய் பேச்சல மட்டும் நம்ம ப்ரூஃபா காட்ட முடியாது, யாராச்சும் சாட்சி இருக்கணும். அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா, இந்த கேஸை நானே உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், என் பாஸ்கெட்லாம் இதை கொண்டு போக வேண்டாம், அவர் எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீஸ் கேட்பாரு, நான் கொஞ்சம் கம்மியா கேட்கிறேன், ஒரு 10,000 யோன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ 10,000 யோவனா நாமால் பாத்தீங்கன்னா அவ்வளவு காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டல எடுக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க கிராமத்துல விவசாயம் தானே பண்ணிட்டு இருக்காங்க, அதனால பாத்தீங்கன்னா பேரிச்சம்பளம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேரிச்சம்பளத்தை வச்சுட்டு எது பேரிச்சம்பளமா ஏமா இதை ஃபீஸை எடுத்து நான் எப்படி பண்ண முடியும், நான் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்றப்போ உங்க பாருங்க நான் ஆனால் இப்போ 2,000 யோன் கொடுக்குறேன், இதை வச்சு எனக்கு முடிச்சு கொடுப்பீங்களா, என்ன அவ்வளோதான் இருக்கும், தயவு செஞ்சு நீங்க பார்க்கறதுக்கு என் அண்ணன் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா சொல்றாங்க. அவரும் இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருக்கிறாங்க, யாருமே கிடையாது, கஷ்டப்பட்டவங்கன்னு தெரியுது. காவோ கூட ரொம்ப இறக்க குணம் கொண்டவர் தான். சரி ஒன்று பண்ணுங்க, உங்க கணவர் அந்த குழந்தை எடுக்கிறப்போ யாரோ சாட்சி பார்த்துருக்காங்களா, அப்படி இருந்தா வேணா கூப்பிட்டுவாங்க, நம்ம இதை வச்சு எப்படியாச்சும் நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால இவங்களும் நேராக அவங்க கணவர் வேலை பார்த்த இடத்துக்கு தான் வராங்க. அவங்க கணவர் இங்க தான் டவுன்ல தான் வேலை பார்த்திருப்பாரு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கணவருடைய நண்பரை பார்க்க வராங்க. நம்ம ஊர்ல எப்படி நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் மொத்தமா ஷெட்டு போட்டு கும்பலா அப்படி இருப்பாங்க தெரியுமா வேலை பார்த்து, அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்து அவங்க கணவருடைய நண்பரையும் மீட் பண்ணி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியல யாரோ ஒருத்தங்க அப்படி ஒரு பச்சளம் குழந்தையை விட்டு போனாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாரு, அது உங்களுக்கு தெரியலன்னு கேட்கிறப்போ தெரியுமே, நானும் அவனை தான் பார்த்தோம், அப்புறம் நானே வீட்டுக்கு கொண்டு போறேன், எடுத்துட்டு போறேன், வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னா தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு கேட்டா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீங்க சாட்சி வந்து
சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய குழந்தைய என்கிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க, வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டதுனால ஓகே நான் வந்து சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. கட் பண்ணா இந்த பக்கமா ஜியா பாத்தீங்கன்னா பையனை கூப்பிட்டு நம்ம ஹீரோட வீட்டுல விடுறதுக்காக வராங்க. வீட்டுல வந்ததுமே அப்படி தரையில துப்பிடாம பாட்டுக்கு போறான். டேய் இப்பெல்லாம் துப்ப கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றப்போ ஜியா வந்து தடுக்கிறாங்க. விடுப்பா இதுவாச்சும் பரவாயில்ல, அவன் நடந்துக்கிற விதம் இருக்கு, எப்பா கிராமத்துல எப்படிதான் வளர்ந்தான்னு தெரியல, நம்ம பையனே கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா மாறி போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை பண்றாங்க. தலையில கை வச்சு உட்காந்துக்கிறாங்க. எப்போதுமே அந்த லேடி பெரியும் தன்னுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு பெரியும் சொல்லி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். சரியா பேச மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு மாதிரி சலிச்சாப்ல இருக்கிறாங்க. சரி போ பார்த்துக்கலாம் சரியாயிருவான்னு சொல்லிட்டு இவர் வந்து தேத்தி அனுப்பி வைக்கிறாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா பையனை அவ்வளவு பொறுப்பா கவனிச்சுக்கிறாரு. இனிமே அவங்களோட பேசி ஜெல்லாக ட்ரை பண்றாரு. அவன் சரியா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். எப்போதுமே தங்கச்சி தங்கச்சி சொல்லிட்டு இருக்கிறானே, அந்த தங்கச்சி போய் இவனை பார்க்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜியா பார்த்தீங்கன்னா கெவினை கூப்பிட்டு அந்த ஆஃபனேஜ் ஹோம் தான் கூப்பிட்டு வராங்க. அங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அந்த பச்சளம் குழந்தை இந்த மழலை பிஞ்சுகளுக்கு ரெண்டு பேருமே அப்படி உட்கார்ந்துருக்கிறப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, அண்ணா அம்மா எங்க இருக்கிறாங்க, அம்மா கிட்ட போலாமா, வீட்டுக்கு போலாமா அப்படின்ட்டு இப்படி வந்து சொல்லுது. கெவின் வந்து ரொம்ப சமத்தா சொல்றான், இங்க பாருமா நம்ம வீட்டுக்கு இனிமேல் போக முடியாது, இதுதான் நம்மளுடைய வீடு, அம்மாவும் இனிமேல் பாப்பமான்னு தெரியல அப்படின்னு சொல்றப்போ, அண்ணா அன்னைக்கு நான் அம்மாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த மழலை பேச்சில் பேச, நீ எப்படி அம்மாவை பார்த்திருப்ப, அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன், அப்பப்போ வந்து அண்ணன் உன்னை பார்க்குறேன் சரியான்ட்டு சாக்லேட்லாம் கொடுத்து கொஞ்சம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய சோகத்தை மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறத ஜியா தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஜியாக்கு இப்ப என்ன ஓடுதுன்னா, கெவின் வந்து அந்த குழந்தை இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், பேசாம அந்த குட்டி பொண்ணை நம்ம தத்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு எடுத்து அப்படி அங்க இருந்து வராங்க. இவனை கூப்பிட்டு எங்க வெளியே வந்தாலுமே முன்னால அவன் பாடுக்கு போயிட்டு இருப்பான், பின்னால இவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு டே உன் தங்கச்சி உன் கூட இருந்தா உனக்கு சந்தோஷமா, நீ ஹாப்பியா இருப்பியான்னு வந்துட்டு கேட்டா, ஐ ஜாலி தங்கச்சி என் கூடயா நம்ம வீட்லயே அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறான் சந்தோஷத்துல. அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிருது. இது வரைக்கும் சரியா பேச மாட்டான், கூட நடந்து கூட வர மாட்டான், இப்ப கையை பிடிச்சி வரதை பார்த்ததும் அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. சோ அந்த பொண்ணை நம்ம தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க திட்டவட்டமா ஒரு பக்கம் முடிவெடுக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நாயா போய் அலைஞ்சி அந்த லாயரா அந்த சாட்சி சொல்றதா இருந்தா அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து, சொல்லுங்க அன்னைக்கு பாத்தீங்களா சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டா, அன்னைக்கு ஆமா நான் பார்த்தேன்னு சொன்னவரு இன்னைக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்துட்டு நடிக்கிறாப்ல. என்னங்க சொல்றீங்க, அன்னைக்கு தான் தெரியும் சொன்னீங்க, இப்ப என்ன தெரியாது சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதான் சொல்றேன்ல எனக்கு தெரியாது, நான் அப்படி எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் அப்படியே பிளேட்டை தூக்கி மாத்தி போட்டான். காவோக்கு டென்ஷன் ஆயிடுது. அப்ப இதுமே நீங்க செட் பண்ண ஆளா சே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவப்பட்டு போயிருந்தாப்ல. போனதுக்கு அப்புறமா எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னு கேட்டா, அங்க பாருங்க நானே வயிற்று புழப்புக்காக வேற ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்து தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த கோர்ட்டு கேஸ்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, முடியவே முடியாது, என்னால சாட்சி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒரு அட்ரஸை கொடுத்து நான் இந்த லாட்ஜ்ல தான் தங்கி இருக்கிறேன், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவனும் கோட் ஷூட்லாம் போட்டு இவங்க வந்து பார்க்க வர வச்சுக்கோங்களேன். வந்ததுமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சொல்லுங்க நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், இந்த மாதிரி ஊர்ல பெரிய நிலம் கிடக்கு நிலத்தை வித்து தரேன்னு சொன்னாங்க. பாருங்க நீங்களும் கஷ்டப்படுறீங்க நானும் கஷ்டப்படுறேன், எனக்கு பணத்து மேல எந்த ஒரு ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்னதான் வேணும் என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால என்ன வேணாலுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தப்பா கேட்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒத்துக்கிறாங்க. கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு அவசரமா பேண்ட் ஷர்ட்னு போட்டுக்கிட்டு அங்க இருந்து அவர் தெரிச்சு ஓடுறாரு. மறுநாள் பார்த்தா நம்ம லாயர் மூலமா சாட்சி சொல்லி எப்படி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் மூலமா ஆர்டர் வாங்கிட்டு ஆஃபனேஜ் ஹோம்ல தன்னுடைய பொண்ணை பாக்குறதுக்காக ரெண்டு பேருமே அங்கதான் வராங்க. அங்க பார்த்தா அந்த டைரக்டர் இன்னொரு இடி தூக்கி போட்டாரு. ஆக்சுவலா நம்ம ஜியா அந்த பொண்ணை தத்தெடுக்கிறதா இருந்துச்சு தெரியுமா, அதை பத்தி சொன்னதும் ஏன் பொண்ணுங்க நான் வளர்த்த பொண்ணு அப்படின்னு சொன்னா, இந்த ஆஃபனேஜ் ஹோமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தையை தத்து கொடுக்கறதா இருந்தா அவங்க பேக்ரவுண்டை வந்து செக் பண்ணுவாங்க போல. சோ அந்த குட்டி பொண்ணு கண்டிப்பா ஜியா கிட்ட இருந்தா மட்டும் தான் இங்க தான் முறையான கல்வி முறையான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கிராமத்துல வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது, சோ அந்த பொண்ணு ஜியா கிட்ட போறது தான் பெட்டர் அப்படின்னு சொன்னா இவங்க உடஞ்சு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துல கோவப்பட்டு நான் உங்க மேலே கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கத்த, இங்கெல்லாம் அப்படி கத்தி பேசக்கூடாது நீ முடிஞ்சா கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் ஒரு கட்டத்துல ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்புறம் நம்ம லாயர் தான் பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வந்திருந்தாரு. அப்படி ரெண்டு பேருமே பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொண்ணா பாத்துடலாம், பார்த்து இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையா இருந்தாங்க. ஆனா இது எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போச்சு. இதுல காவோ வர சொல்றாரு, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க கிளம்பி உங்க கிராமத்துக்கே போங்க, என்னால இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அவரு வர கை விரிக்கிறாரு. உலகமே இருண்டு போன மாதிரி தான் அப்படி பஸ்ல அழுதுகிட்டே வராங்க. அந்த சமயத்துல அவங்க பையனை பார்த்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அண்ட் அந்த குழந்தை கடத்தல் டீம் மொத்தமா சேர்ந்து அதை பத்தின விழிப்புணர்வு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க போல. அப்படிதான் பையன் நிக்கிறானா, பையனை பார்த்து அடுத்த செகண்டே யோசிக்கவே இல்லை. பஸ் ஸ்டாப் ஆனதுமே அங்கிருந்து தெரிச்சு
சொல்றாங்க. பின்னாலே நம்ம லாயரும் ஓடி வராரு. ஓடி போயிட்டு பையனை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. பையனும் அம்மாவை பார்த்து தான் அழ ஆரம்பிச்சிருந்தான். யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூழ்ந்து போக, ஹே கெவினை கடத்தினால அவன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூழ்ந்து அடிக்க, ஜியா ஒரு பக்கம் என் பையனை விடுன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்துல பிடிச்சி இழுக்க, ஹீரோ ஒரு பக்கமா அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நல்ல மனசு பண்ணி தடுக்க பாக்குறாரு. அப்புறம் நம்ம லாயர் தான் பிடிச்சி அங்க இருந்து கூப்பிட்டு வராரு. பையனை பிரிஞ்சு அம்மா அழுறாங்க, அம்மாவை பிரிஞ்சு பையன் ஒரு பக்கம் அழுறான். குறிப்பா ஜியாக்கு ஹீரோன் மேல அப்படி ஆத்திரம் வருது. ஏற்கனவே பையனை இத்தனை வருஷமா பிரிச்சிட்டாங்க, மறுபடியும் நம்ம பையனை பிரிக்கிறதுக்கு இந்த பொண்ணு வாராளே அப்படின்னு தான் அவங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. அங்க இருந்து காவை பிடிச்சு கூப்பிட்டு வராரு. கட் பண்ணா காவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கேஸை பத்தி தான் மும்மரமா பார்த்துட்டு இருக்கிறாப்ல. இந்த கேஸை விட்டெல்லாம் அவங்கள ஊருக்கே அனுப்பிடலாம் நினைச்சாரு. ஆனா இந்த அளவுக்கு அவங்க குழந்தைகளை பிரிஞ்சு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறத நினைச்சு எப்படியாச்சும் அவங்க பொண்ணை மட்டுமாச்சும் மீட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ காவோ வீட்டில் அவங்க அம்மா மட்டும் தான், அப்புறம் ஒரு வேலைக்காரி தான் அம்மாவை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அம்மா ஒரு விதமான நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடிக்கடி கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வேலைக்காரி தான் பார்த்துக்கிறாங்க போல. வழக்கம் போல அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இவன் தான் காமா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து வேலைகள் பார்க்குறப்போ வேலைக்காரி இருக்கிறாங்கல்ல, அவங்க வேலை பார்த்துட்டே சொல்றாங்க, நான் வேலையை விட்டு நிற்க போறேன், கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்றப்போ என்னங்க திடீர்னு நிற்க போறீங்கன்னு சொல்றீங்க, சரி நான் இன்னொருத்தங்களை கண்டுபிடிக்கிற வரைக்காச்சும் கொஞ்சம் வேலை பாருங்கன்னு சொன்னதுனால ஓகே அது வரைக்கும் நான் வந்து அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்களா. அப்போ ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஹீரோனா ஸ்டேஷன்ல பிடிச்சி வச்சிருக்காங்க. இவர் தான் போய் மீட்டு கொண்டு வராரா. அதாவது நம்ம பப்ளிக்ல சுற்றி தெரிஞ்சா ரெசிடென்சி கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்களாம். அது இல்லை போல, அதான் ஸ்டேஷன்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் தெரிஞ்சு இவரை வந்து ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் கேட்டால் டூரிஸ்டர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த கேஸை இதோட விடலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை பிரிஞ்சு எந்த அளவுக்கு வாடி போயிருக்கீங்க, தவிச்சு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஃபீல் பண்ணிக்க முடியுது. நாங்கள் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த பணத்தையே ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த கேஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பார்த்து கொடுக்குறேன். நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே நான் டீல் பண்ணது கிடையாது, பட் இந்த கேஸை நான் உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இறக்கப்பட்டு சொல்றாரா. நம்ம ஹீரோனுக்கு ஆனந்த கண்ணீரே வராத குறை தான். இந்த பக்கமாக ஜியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர்கிட்ட நம்ம கெவினுடைய சந்தோஷத்துக்காக நம்ம அந்த குட்டி பொண்ணை தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கெவின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டைனை நல்லா ஜாலியாக விளாண்டு குளிச்சிட்டு இருக்கிறான். ஜியா கணவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ரெண்டு பேருக்குமே பொதுவாக ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், எதுக்கு நீ இன்னொரு பொண்ணை தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாரு. ஸோ அவங்க சொல்றாங்க, இல்லை கெவின் சந்தோஷத்துக்காக நான் அந்த குழந்தைய தத்து தான் எடுக்க போறேன் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப பிடிவாதமா சொல்ல, ஓகே உன் இஷ்டப்படி நீ தத்து எடுத்துக்கோ, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உன்னுடைய கணவரோட போய் நீ சந்தோஷமா எடுத்துக்கோன்னு சொல்ல, ஓகே ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பையனை கூப்பிட்டு இவங்க பாட்டுக்கு வந்துருந்தாங்க. இப்போ கெவினுக்கு பிறந்த நாள். ஸோ கவுன்சிலிங் டீம்ல இருந்து எல்லாருமே கலந்துருக்காங்க. அதில் குறிப்பா நம்ம கவுன்சிலிங் லீடர் இருக்கிறார் தெரியுமா, அவர் பார்த்தீங்கன்னா கெவினுக்காக எல்லாமோ பரிசெல்லாம் கொடுக்குறாரு. அண்ட் அது போக எல்லாரும் முன்னாலேயும் ஒரு சந்தோஷமான செய்தி, நான் இனிமேல் என்னுடைய பொண்ணை தேட போறது கிடையாது, அதுக்கு மாறா என்னுடைய மனைவி இப்போ பிரெக்னண்டா இருக்கிறா அப்படின்னு வந்து சந்தோஷமா சொல்றப்போ யார் முகத்திலுமே புன்னகையே இல்லை. ஏன்னா இவர் தான் எல்லாருக்குமே கவுன்சிலிங்ல நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவரே இதுக்கப்புறம் என்னுடைய குழந்தையை தேட முடியாதுங்கிற ஒரு முயற்சியை கைவிட்டுட்டு இன்னொரு குழந்தையை பெற்றுக்க போறாரு அப்படின்னு தான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஏப்பா ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றாரு, இதுக்கு கூட சிரிக்க மாட்டீங்களா, சேர் பண்ணுங்க அவரை சேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் பண்றப்போ எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷப்படுற மாதிரி அவரும் சந்தோஷப்பட்டுட்டு, பட் அங்கிருந்து வந்த இவர் தனிமையில இழந்து போன தன்னுடைய பொண்ணை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இழந்து போயிட்டாரு தெரியுமா, அதான் இவ்வளவு வருத்தப்பட்டு அழுறாரு போல. இப்போ அப்படியே கட் பண்ணா கோர்ட்ல அந்த கேஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோன் அந்த குழந்தை தத்தெடுக்கலாம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ஜியா அந்த குழந்தை தத்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல வச்சு வாதாடுறாங்க. ரெண்டு தரப்பையும் விசாரிக்கிறப்போ நம்ம எதிர்த்தரப்பு ஜியாவுடைய வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க கணவர் ஏற்கனவே என்னுடைய கட்சிக்காரருடைய குழந்தையை கடத்தினவர், அப்படிப்பட்ட கடத்தல ஈடுபட்ட ஒருத்தருடைய மனைவி கிட்ட இந்த குழந்தையை நம்ம எப்படி ஒப்படைக்க முடியும்னு சொன்னா நம்ம காவோ சொல்றாருங்க, பாருங்க 2 மாசம் குழந்தையில இருந்து அந்த குழந்தைய இவங்க தான் வளர்த்துருக்காங்க, முறையா அந்த குழந்தை இவங்க கிட்ட தான் போகணும், அதுக்கான சாட்சி யார் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. சோ நீதிபதி அவர்களே இந்த வழக்கு எங்களுக்கு சாதகமா அமைஞ்சு அந்த பொண்ணை என்னுடைய கட்சிக்காரரான மெர்லினிக்கே வந்து நீங்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாங்க, பாருங்க அவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சா முறையான கல்வி முறையான வாழ்க்கை கிடைக்காது, சாதாரணமா விவசாயம் பண்றவங்க, ஆனா என் கட்சிக்காரர் ஜியா இந்த சிட்டில ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்க, ஏற்கனவே அவங்களுடைய பையனுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி கண்டிப்பா இந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றப்போ காவோ சொல்றாரு, என்னங்க சொல்ல வரீங்க, அப்ப கிராமத்துல இருக்கிறவங்க யாருமே சரியா முறையா குழந்தைய பார்க்க மாட்டாங்களா, படிக்க வைக்க மாட்டாங்களா, அப்போ ஒட்டுமொத்த கிராமத்தை நீங்க குறை சொல்ல வரீங்களா, இப்படிலாம் சொல்லிட்டு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனே வந்து பாத்தீங்கன்னா ஜியா கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, பாருங்க உங்க பையனை தான் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க, ஆனா என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, அம்மா எங்கன்னு ஏங்கிட்டு இருப்பா, என் பொண்ணை பார்க்க விடுங்க, என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஜியா வந்துட்டு என் பையன் கெவின் தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தேடிட்டு இருக்கிறான், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் எப்படியாச்சும் தங்கச்சி நான் அங்க கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அதனால அந்த பொண்ணு என்கிட்ட தான் வரணும், ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைச்சு போகும் அப்படின்ட்டு இவங்க நம்ம ஹீரோன் மேல உள்ள அந்த ஆதங்கத்திலையும் கோவத்திலையும் இவங்க இப்படி சொல்றாங்க. ஸோ இப்படியோ வாக்குவாதம் போய்கிட்டு இருக்க ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோன் கிட்ட இந்த மாதிரி இங்க பாருமா அவங்க தரப்புலையும் நியாயம் இருக்கு, ஏற்கனவே ஒரு பையன் அவங்களுடைய கணவர் கடத்திருக்கிறாரு, உங்ககிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணி உங்ககிட்டயே ஒப்படைக்கிறது அது சரி கிடையாது, அவங்க கிட்ட இருந்தா 2 குழந்தைகளுடைய எதிர்காலம்
எல்லாமும் நல்லபடியாக அமைஞ்சு போகும் அப்படின்னு சொல்றப்போ நம்ம காவோ வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஐயா, குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு 2 பேருடைய சம்மதம் தேவையில்ல, ஆனா ஜியாவுடைய கணவருக்கு இதுல உடன்பாடே கிடையாது, 2 பேருமே விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டை இறக்க அவங்க தரப்பு வக்கீலுக்கு இது தெரியாம போயிடுச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்போ தலையை தொங்க வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லாம இருந்தீங்க அப்படின்ட்டு அந்த டைரக்டர் கூட சொல்றாரு. இந்த ஆர்ஃபனேஜ் ஹோமோடைய நிர்வாகி கூட இது நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும்ல அப்படின்ட்டு கேஸ் வந்து இங்க ட்விஸ்ட் ஆயிருது. அப்ப ஜட்ஜே சொல்லிருந்தாரு, ஏமா 2 பேரும் நீங்க விவாகரத்து பண்ண போறீங்களா, இதை நீ சொல்லவே இல்லையா அப்படி கேட்டா ஆமான்னு சொல்ல, அப்ப குழந்தைய உங்ககிட்ட தத்து கொடுக்க முடியாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து அவங்க பதில் பேச முடியாம கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அப்பா நமக்கு தான் தீர்ப்பா, நமக்கு சாதகமா அமைச்சு போகுதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஐயா என் குழந்தைய என்கிட்ட இப்ப கொடுத்துருவீங்களா அப்படின்னு வந்துட்டு இப்படி கேட்கறாங்களா. ஃபர்ஸ்டே சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கொடுக்கறது நியாயம் கிடையாது, அதனால இந்த கேஸ் தள்ளுபடி ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜட்ஜ் செஞ்சு போயிருந்தாரா. நேரம் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா நம்ம காவோ அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராப்ல. ஸோ அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் காவோடைய அம்மாவை பார்த்துக்க ஒரு ஆள் தேவைப்படுதுல. ஸோ எங்கள் அம்மாவை இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கேயே தங்கிக்கோங்க, அண்ட் நான் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணஸ்தானத்தில் அவருடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்து எப்படியாச்சும் உங்கள் பொண்ணை மீட்கலான்ட்டு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாரு. அப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம கெவினை தூக்கிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, தூங்கிட்டான் போல. அப்போ நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவரும் பார்த்துருந்தாரு, பல முறை உங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் 2-3 டைம் உங்களை பார்த்தேன், வான் பண்ணலாம்னு நினைச்சேன், எதுக்கு அடிக்கடி என் பையனை வந்து பார்க்க வரீங்க, அவள்தான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு மிரட்டுறாப்லையா. அப்போ ரொம்ப பாவமாக சொல்றாங்க, அங்கே பாருங்க அவனை தூரத்துல இருந்து பார்த்து அப்படி பார்த்துட்டு போகிறனால தான் வந்தேன், தூங்கிட்டான் போல, சரி இனிமேல் நீங்க பார்க்க வேணாம்னு சொன்னா நான் வரல. அதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்றேன், அவனுக்கு எதெல்லாம் ஒத்துக்கும் எதெல்லாம் ஒத்துக்காது, அவனுக்கு பீச் பழம்லாம் வந்து கொடுத்தா அலர்ஜி ஆகுமா, அதெல்லாம் கொடுக்காதீங்க, இதுதான் உனக்கு பிடிக்காது, அது அவனுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போதே கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாரு. ஏன்னா நம்ம ஹீரோனுடைய சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு இவரால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அந்த நிலைமையில இவர் இருந்திருக்கிறார்ல பையனை பிரிஞ்சு. கட் பண்ணா நம்ம ஹீரோன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே மயக்கம் வாந்தின்னு சொல்லிட்டு வருது. என்ன விஷயம்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணிட்டு ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ நர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீங்க கன்சீவா இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ என்ன சொன்னீங்க கேட்கல, நீங்க பிரெக்னண்டா இருக்கிறீங்கம்மா, நாங்க அப்படிங்க ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னா நானா பிரெக்னண்டாவா, வாய்ப்பே கிடையாதுங்க, எனக்கு அந்த தன்மை கிடையாது, நீங்க ரிப்போர்ட்டை மாத்தி குடிக்கிறீங்க போல அப்படின்னு சொன்னா உங்க பேர் தானே மெர்லின், இது உங்க ரிப்போர்ட் தான், நீங்க கன்சீவா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு அந்த தன்மை கிடையாதுன்னு என்னுடைய கணவர் சொன்னாரே, அப்போ எப்படி எனக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் அப்படின்னு வந்துட்டு கேட்டா, இதுக்கு முன்னால எதுவும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருக்கீங்களா, செக் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல இது வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலையுமே செக் பண்ணது கிடையாதா, நீங்க அம்மாவை போறீங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, அப்படியே இது வந்துட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க கணவர் தான் போய் சொல்லியிருக்கிறாரு உனக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவருக்கு தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்குது போல. இது வரைக்கும் இவங்க கிராமத்தை தாண்டி ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒன்னா இருந்தாங்கல்ல, அதனால தான் இப்ப கன்சீவா இருக்கிறாங்க போல. அப்படி அந்த இடத்துல உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு தான் ஒரு தாய்மைக்கு தான் ஒரு குழந்தைக்கு தான் ஏங்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, இப்ப இவங்களே வந்து பெத்துக்கிற நிலைமையை கடவுளே வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, அவங்க அப்படியே சந்தோஷத்துல அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சில மாதங்கள் கழித்து நம்ம கெவின் பாத்தீங்கன்னா டோட்டலா மாறிட்டான். ஸ்கூல் ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் பேசிட்டு இருக்கிறத இவங்க 2 பேருமே வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுடைய எக்ஸ் ஒய்ஃபும் இவங்க 2 பேரும் ஒன்னா சேரல, பட் இருந்தாலும் தன்னுடைய பையன் நம்ம அன்பை புரிஞ்சுக்கிட்டான், பாசத்தை புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கமா இந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அம்மா வருவாங்களா நம்மளை கூப்பிட்டு போவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. நம்ம ஹீரோன் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் இந்த குழந்தைய வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கல, ஏன்னா கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ அப்படியே கட் பண்ணி உண்மையான நம்ம ஹீரோன் தான் காட்டுறாங்க. இவங்க தான் இது அவங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமாவும் தன்னுடைய பொண்ணை எப்படியாச்சும் மீட்கணும் அப்படின்ட்டு முட்டி போராடி உயர்நீதிமன்றத்தில் ஒரு அப்ரூவ் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. என்ன அப்ரூவ்னா, நீங்க எப்போனாலும் விருப்பப்பட்ட அவங்க குழந்தைய போய் இந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ல பார்த்துக்கலாம், ஏன்னா கல்வி நலனுக்காக அந்த குழந்தை அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அதன் அடிப்படையில் குழந்தைய அப்பப்போ பார்த்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நம்மளால இங்க பார்த்துக்க முடியுது. இது போக நம்ம உண்மையான ஹீரோ அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் தொலைஞ்சு போன அவங்களுடைய பையன், அந்த பையனும் அந்த குட்டி பொண்ணும் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து வளர்ந்துருப்பாங்க போல. ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. ஆக்சுவலா இந்த படத்துல நம்ம ஹீரோனுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை பத்தியும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ கண்டிப்பா அவங்க பிறந்த குழந்தைக்கு ஒரு 12 வயசு இருக்கும், அந்த குட்டி பொண்ணே பெரிய பொண்ணு ஆயிருப்பா. ஸோ கண்டிப்பா நம்ம ஹீரோன் எல்லாருமே ஒரே ஏரியால இருந்துகிட்டு அப்பப்போ அவங்க பையனையும் மீட் பண்ணிக்கிட்டு அவங்க குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க பொண்ணையும் பார்த்துக்கிட்டு எல்லாரும் ஜாலியா கூட இருக்கலாம்ல. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.